ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. DIY வர்சஸ் M2W. ஃபர்ஸ்ட் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் சொன்ன இந்த டைட்டிலே தப்பு. DIY வர்சஸ் M2W இல்லை. யார் சொந்தமா முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அதற்கான முயற்சிகளையும் உழைப்பையும் போட்டிருக்கிறார்களோ, தாராளமா அவங்க DIYல ஜெயிக்க முடியும். பட் தானே செய்து பார்த்து அது சரியா போகல அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இன்னும் சில பேருக்கு தானே செய்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்த பிறகு கூட, லெட்ஸ் சே ஒரு 70-80 லட்சம் வந்த பிறகு கூட, 80 lakhs நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி லாஸ்ட் 4 yearsல இதை கிரியேட் பண்ணிட்டோம், பட் இனி நம்ம இதே அப்ரோச்ல போனா ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அப்போ அந்த DIY எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் கொஸ்டின். மூன்றாவது, எனக்கு முன்னாடி நிறைய டைம் இருந்ததுங்க, வீட்டுல இருந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து, ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருந்து. இன்னைக்கு அப்படி இல்லை, பயங்கர ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே டைம் இல்லை, இதுக்கு நடுவில் இதை பண்ணும்போது தப்பாயிருது, ஏதாவது அவசரமா ஏதோ ஒரு முடிவை போனை எடுத்து டக்கு டக்குன்னு பண்றேன், லாஸ் ஆயிருது, ஒரு வீடியோ பாக்குறேன், டக்குன்னு எதையோ ஒன்று வாங்குறேன், அது உடனே லாஸ் ஆயிடுது. இப்படிதான் நான் வந்து சில பேங்க்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டேன், சில ஆட்டோ கம்பெனிலாம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டைம் இல்லாதவங்க மூன்றாவது வகை. இப்படிப்பட்டவர்களுக்கு DIY என்பது அந்த அளவுக்கு ஒரு வசதியாக இல்லை என்ற புரிதல் அவங்களுக்கே வந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நம்ம M2W உருவாக்கியிருக்கோம். அவங்களும் ஜெயிக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் என்ன ரிட்டர்ன் பண்றானோ அதே ரிட்டர்னை இந்த DIY பண்ணின நபரும் ஜெயிக்கணும், பண்ணி காட்டணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதே சமயத்துல அவங்களுடைய நேரமின்மை, அனலைஸ் பண்றதுக்கு போதிய வாய்ப்புகள் இல்லாதது, அடுத்தது முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் சரியா இல்லாதது, அந்த தெளிவு இல்லாதது, இது எல்லாம் அவங்கள பாதிக்க கூடாது அப்படின்ற நோக்கத்தோட தான் நம்ம M2W இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா பில்ட் பண்ணிருக்கோம், இதுக்கு போட்டியா பில்ட் பண்ணல. ஸோ நம்ம DIY பண்றவங்கள மட்டம் தட்டுவது நம்மளுடைய நோக்கமே இல்லை. ஏன்னா லைஃப் லாங் DIY இங்க நான் உட்காந்துருக்கேன். ஸோ உங்களை சொன்னா அது என்னையும் சொல்ற மாதிரி தான். DIY பண்றதே தப்புன்னு உங்களை சொன்னா அது என்ன சொல்ற மாதிரி தான். அது இல்ல நோக்கம். முறையற்ற வகையில், அவசர கதியில், ஏதோ இது ஒரு வீர விளையாட்டு மாதிரி நேரடி பங்கு முதலீடு செய்வது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டியது. நான் மார்க்கெட்டுக்கு வந்த போது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இருந்த ஒரு நபர், அவர் வந்து அந்த காலகட்டத்தில் 90sல போர்ட்ஃபோலியோவை 10 கோடி கொண்டு போனார். ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்கோம். அப்பவே நான் தனியா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சொன்னாரு, சார் போர் அடிக்குதுப்பா, இப்பெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதோ யாராவது சொன்னா கேட்கறேன் வாங்குறேன், பாம்பேல இருந்து சொல்றாங்க வாங்குறேன், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், மிந்தி மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா என்னால வந்து உழைத்து ஐடியாஸை கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியலப்பா அப்படின்னு என்னையும் என் நண்பரை வச்சுக்கிட்டு சொல்றாரு. என் நண்பன் நேரம் சொன்னான், சார் நிறுத்திடுங்க சார் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நாங்க வந்து அவரை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறோம். அவர் 10 கோடி அன்னைக்கு போர்ட்ஃபோலியோ, எனக்கு என்ன மிஞ்சி போச்சுன்னா 25 லட்சம் இருந்திருக்கும் அன்னைக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 50 லட்சம் இருந்திருக்கும். இவன் அவர்கிட்ட சொல்றான், தப்பா எடுத்துக்காதீங்க தலைவா, நிறுத்திடுங்க அப்படின்னு. மரியாதையா தான் சொன்னான். ஏன்டா அப்படின்னு கேட்டார். உரிமையா பேச வரக்கூடிய நபர் தான். அப்போ அவன் சொன்னான், நீங்க இது செய்யக்கூடாது, இதை முழு மனதோடு செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, நான் இன்னையிலேருந்து மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியே போறேன், நான் படிக்க போறேன், எனக்கு மெடிசின்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் திரும்ப மார்க்கெட் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உங்களுக்கு நான் அதே தான் சொல்றேன் அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக், என்ன இவர்கிட்ட போய் இப்படி சொல்றான் அப்படின்னு. வெளியே வந்துட்டு கேட்டேன், என்ன அப்படி சொன்னேன் நீ அவர்கிட்ட? இல்ல, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், முழு மனதோடு ஒரு விஷயத்த செய்யலைனாக்கா ஸ்டாக் மார்க்கெட்ல அதை செய்யவே கூடாது, அறகுறையா செஞ்சா பணம் போயிடும் அப்படின்னும்.
நம்ப மாட்டீங்க. அவன் யாருக்கு அந்த ஆலோசனையை சொன்னானோ அவர் அந்த அறிவுரையை ஏத்துக்கல. அதன் விளைவு இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. எப்பேர் பெற்று வெற்றியாளனாக இருந்தா கூட எப்போ அவனால ஒரு விஷயத்த ஒரே முறையில செய்ய முடியலையோ டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல அவன் அதை செய்யக்கூடாது. இதை நான் இன்னை வரைக்கும் நினைவு வச்சிருக்கேன். பாத்துங்க, இது பேசி 33 வருஷம் ஆகுது. ஆனா அந்த கான்வர்சேஷன் என் ஹெட்ல இன்னைக்கு இருக்கு. ஒரு நாள் எனக்கு அப்படி இருந்தா நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ யாருக்கு நேரம் இல்லையோ, செய்வதற்கு உரிய அந்த ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட், கமிட்மெண்ட், சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் இல்லையோ அவங்க டிஐஒய்ல ஆக்டிவா இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்களுக்கு ஈக்விட்டியில வின் பண்றதுக்கு ரைட் இருக்கா இல்லையா? நிச்சயமாக அவங்களுக்கு வின் பண்றதுக்கு ரைட் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவோன்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஏற்கனவே டிஐஒய் பண்ணி அதுல நல்ல அனுபவங்களை பெற்றவர்கள் கூட இன்னைக்கு அதை பண்ணுவதற்கான எனர்ஜியும் டைமும் எஃபர்ட்டும் இல்லை அப்படின்னு தோணுச்சுங்கனாக்கா அவங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். டிஐஒய் வர்சஸ் M2W இல்ல, டிஐஒய் அண்ட் M2W. ஸோ இதையும் நீங்க செய்யலாம், அதையும் நீங்க செய்யலாம். செய்ய செய்ய நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்றத உணர்வீர்கள். டூயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் பிலீவிங். செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் எது நமக்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வெகு சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான் வச்சிருப்பாங்க. 1-2 ஸ்கீம் வச்சுட்டு கூட கோடி ரூபாய் வச்சிருக்கவங்களாம் எனக்கு தெரியும். தப்பு இல்லை, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, இருந்துட்டு போகட்டும். ஆனா இல்ல, எனக்கு கொஞ்சம் எல்லா டீம்ஸ்லயும் பார்ட்டிசிபேஷன் வேணும், எனக்கு ஒரு ஹோலிஸ்டிக் போர்ட்ஃபோலியோ வேணும், எனக்கு வெறும் ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. முதலீட்டாளர்கள் பலவிதம். அப்படி வெரைட்டி ஆஃப் அசெட்ஸ், ஒரு மல்டி அசெட் அப்ரோச்ல ஒரு போர்ட்ஃபோலியோ, அதுலயும் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான சில தேர்வுகளை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள். எப்பவும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணா அந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியான நேரத்துல சரியான இடத்துல கொண்டு போய் பொருத்த வேண்டிய ஒரு ஆர்வம், இதெல்லாம் இருக்கிற இன்வெஸ்டருக்கு டான்னு இன்வெஸ்ட் பண்றதுக்கு மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்மாக இருக்கும். சரி, தொழில்நுட்பத்தோடு இத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்கு. பெரிய பெரிய மதகஜ ராஜாக்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது எங்க நிக்குதுன்னாக்கா ஒரே இடத்துல தான் நிக்குது. அவங்களால செய்ய முடியாத விஷயங்கள் என்னென்னன்றது தெளிவா சொல்றேன். எப்படி தனி முதலீட்டாளனால செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கோ, பிளாட்ஃபார்ம்னால உங்களுக்கு சரியான தேர்வுகளை தர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கரெக்டா முதலீடு செய்ய வேண்டிய நேரத்துல உங்களுடைய நிதிநிலையை அறிந்து உங்களை முதலீடு செய்ய வைக்க முடியாது. இது ரெண்டாவது. மூன்றாவது, உங்களுடைய முதலீட்டு வெற்றிக்க அவங்க எந்த வகையிலும் பாடுபட மாட்டாங்க. எங்க இடம் இருக்கு, வேணா இங்க பணம் போட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அதை மீறி அவங்க எதுவுமே அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. சந்தை கீழே வரும்போது உங்க கான்பிடன்ஸ் ஷேக் ஆகும்போது மார்ச் மாதிரி உங்ககிட்ட பேசி உங்களை நம்பிக்கையோடு முதலீடு செய்ய அவங்க வைக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்பிக்கையை குலைப்பதற்கு 1000 வழிகள், நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இன்வெஸ்டரோட ஒர்க் பண்ணும். எப்படி ஒர்க் பண்ணும்? தொடர்ந்து ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குனாதான் அந்த இன்வெஸ்டரை உறுதியா ஜெயிக்க வைக்க முடியும். நான் சொன்னேன் இல்ல, டைரக்ட் ஸ்டாக்ல 4 வருஷம் ஜெயிச்சாங்க. 2020 இருந்து 24 வரைக்கும் எத்தனையோ பேர், இந்த வீடியோவை பாக்குற 3/4 பேர் அந்த 4 வருஷம் ஜெயிச்சிருப்பீங்க. இதே வெற்றி அடுத்த 6 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமாங்கிறது தான் கொஸ்டின். கிடைக்கணும், கிடைக்க வைக்கணும். அதுதான் M2W நோக்கம். சிம்பிள். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்பேஸ்ல பண்ணணும். ஏன் சார் ஸ்டாக்ல ஏன் இதை பண்ணல நீங்க அப்படின்ற கேள்வி வரலாம். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஒரு ஸ்டாக்கை பரிந்துரை செய்யறோம். 1,00,000 பேர் அந்த ஸ்டாக்கை வாங்குறான்னு வச்சுக்கோங்க. எல்லாராலையும் ஒரே விலையில வாங்க முடியுமா? ஒரே நாள்ல பண்ண முடியாதுல்ல. சிலவன் முதல் நாள் மறந்துடுவான், வேலை பலு, பணம் ரெடியா இருக்காது. 2ஆம் நாளும் மறந்துடுவாங்க. 3ஆவது நாள் வாங்கும்போது அந்த ஸ்டாக் 25% மேல போயிருக்கும். அப்ப அவங்க அதை வாங்கியும் பலன் இல்லாம போயிடும். இப்படித்தான் நேரடி பங்கு முதலீடு 3/4 பேர் லைஃப்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி பண்ணா அந்த பிரச்சனை தான் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒருத்தன் லைஃபுக்குள்ள வரவே கூடாது, ஒரு முதலீட்டாளனை பாதிக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த எண்ணத்திற்கு மியூச்சுவல் ஃபண்ட் மிக சரியாக பொருந்துகிறது. எப்படின்னாக்கா ஒரே எண்ணவில் தானே அத்தனை பேருக்கும் வருது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு பைக்கால் கொடுக்குறேன், நாளைக்கு ஒரு ஃபண்ட்ல எல்லாரும் 1000 ரூபா ஒருத்தர் போடுவீங்க, 50 லட்சம் ஒருத்தர் போடுவீங்க, எல்லாருக்கும் அதே விலையில கிடைக்குதுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா கிளீனா சீரா அந்த முதலீட்டுக்குள்ள கொண்டு சேர்க்க முடியுது ஒரே விலையில. அப்புறம் வாங்க முடியுதா முடியலையாங்கிற அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. சில நாள் சில ஷேர் கிடைக்கவே கிடைக்காது. சில பேருக்கு ஏறிடும், விட்டுருவீங்க, நாளைக்கு பார்க்கலாம், ஒன்றும் கிடையாது. முடிவு பண்ணா அன்னைக்கு உறுதியா வாங்கிடும், பணம் இருந்தா போதும். அதே போல ரிவர்ஸ், சில நாட்கள்ல உங்களால ஒரு பங்கு விற்கவே முடியாது. ஆனா M2W இருந்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம்னால என்னைக்கு நீங்க யூனிட்டை ரெடம்ஷன் பண்ணாலும் பணம் தன்னால வரணும், அதுவும் ஒரே விலையில. சோ அந்த தனிப்பங்கு ஏற்ற இறக்கங்கள், அது இருக்கக்கூடிய லிக்விடிட்டி அல்லது இல்லாத லிக்விடிட்டி, விற்க முடியுமா முடியாதாங்கிற அந்த பயம், ஒருவேளை விற்கவே முடியாம போயிடுமா லட்சுமி விலாஸ் பேங்க் பாண்டு மாதிரி அந்த அச்சங்கள், இது எதுவுமே கிடையாது. பணம் போடும் போதும் ஃபேரான ஒரே விலை, பணம் எடுக்கும் போதும் ஒரே விலை, எல்லா நேரத்திலையும் லிக்விடிட்டி, இன்வெஸ்டருக்கு நிம்மதியான தூக்கம். அதே நேரத்துல வாங்க வேண்டிய நாள்ல ப்ராம்ப்டா அவங்களுக்கு ஒரு சின்ன நட்ஜ், இதுல நீங்க முதலீடு பண்ணலாம், இது நல்ல இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு முதலீடு பண்ணலாங்கிறதையும் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், உங்க போர்ட்ஃபோலியோ எவ்வளவு இருக்கு, இதுல இவ்வளவு பண்ணா சரியா இருக்கும். ஸோ இது ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்கும் போது, பணம் இருக்கும் போதெல்லாம் அவங்க தைரியமா முதலீடு பண்ண முடியும். இப்போ முதலீட்டுல தனி முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்றதை சொல்லிடுறேன், அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயர் காது கெட்டுகிறது, இதை வாங்கணும் அப்படின்னு. அது நல்ல நிறுவனமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், அது போகவே போகாது. உண்மைதானே? ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சந்தேகத்தை கடந்து வந்தா தான் நீங்க வந்து வாங்கவே முடியும். இந்த சந்தேகத்தை கடந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பல பேருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ள அந்த நிறுவனத்தினுடைய விலை ஏறிடும், நல்ல நிறுவனமா இருந்தா. சோ அதுக்கப்புறம் நீங்க அதை வாங்கி நீங்க அடையக்கூடிய லாபம் குறைஞ்சிரும். சோ ஒரு முதலீட்டாளர் மனசில் இருக்கக்கூடிய அச்சங்கள், சந்தேகங்கள், அதை கடந்து வர்றதுக்கே அவன் செலவிடக்கூடிய நேரம் ரொம்ப அதிகம். ஃபைனான்சியல் காஸ்ட் அந்த நேரத்தினால எவ்வளவுன்னு யாருமே கணக்கிட்டு பாக்குறது இல்லை. இந்த மொத்த ப்ராசஸுமே நம்ம வந்து அந்த இன்வெஸ்டர் லைஃப்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுறோம். M2W அந்த ஐயமே உங்களுக்கு வரவே கூடாது, அவசியமே இல்லை. அவ்வளவு எளிமைப்படுத்தி முதலீட்டை நம்ம உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறோம். அப்படி கொண்டு சேர்க்கும் போது அந்த டெசிஷனுங்கிறது உங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்காத வகையில் நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும். சோ நான் பண்றது தப்பா ரைட்டான்னு தூக்கத்தை எழுந்து சந்தேகத்துல ஒரு 10 நாள் 20 நாள் விட்டு 40 வீடியோ பார்த்து 4 பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு அந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கான எல்லா கருவிகளையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். நம்ம அவ்வளவு எளிமையான டெசிஷன்ஸ் உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ டெசிஷனை ஈஸியா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கனாலே உங்களுடைய ப்ராசஸ், முதலீட்டுக்கான உங்களுடைய ப்ராசஸ், அதில் வரக்கூடிய எஃபிஷியன்சி கூடிக்கிட்டே போகுது. அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதே பல இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாதுங்க. இன்எஃபிஷியன்சி இன் இன்வெஸ்டிங், தனிநபர் முதலீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு ஓகே இப்படி ஒரு சிம்பிள் பாத் இருக்கு அப்படின்னு நம்ம காட்டுறோம். அந்த பாதை தான் M2W. DIY என்பது மிக கடினமான பாதை. அந்த பாதையில நிறைய சவால்கள் வரும். அதை கடந்து போவது என்பது நிறைய முயற்சி செய்து யாரெல்லாம் அரும்பாடுபட்டு ஜெயிக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா அதுல பண்ணலாம். இல்ல நான் இதையும் பண்றேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சோ எதுவும் உங்களை ஒரு இடத்தில் டிஸ்கரேஜ் பண்றதுக்கான முயற்சி இல்லை. அங்க செய்யறீங்களா செய்யுங்க, இங்க ஒண்ணு இருக்கு இதை பாக்குறீங்களா பாருங்க. இல்ல இதை வேண்டாம் நான் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் தான் பண்ணுவேன்னா தாராளமா செய்யுங்க. இல்ல எனக்கு DIY வேண்டாம் எனக்கு இது போதும்னு சொல்றீங்களா, இதுவும் உங்களுடைய விருப்பம். பட் இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். முதலீட்டு களம் என்பது இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லா விஷயங்களையும் அவங்க முன்னாடி வச்சு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எது சரியும் தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு களம். அப்படிப்பட்ட ஒரு களம் மேலும் வளர உங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களுக்கு தேவை. எல்லோரும் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.